ஹரி ஓம். இன்னைக்கு எதை பற்றி விளக்கியிருக்காங்க அப்படின்னா, வியாதிகள் என்பது என்ன, வியாதிகள் ஏன் வருது, எப்படி வருது, அந்த வியாதியிலிருந்து நம்ம விடுபடுறதுக்கு என்ன வழி, இதை பற்றி விளக்கியிருக்காங்க. வியாதிகள் அப்படின்றது ஏன் ஒரு மனிதனுக்கு உருவாருது அப்படின்னா, அவனுடைய உடம்புக்குள்ள நடைபெறக்கூடிய ஒரு சில மாற்றங்கள், அந்த மாற்றங்கள் அவனுக்குள்ள சரியா நிகழாததுனால அவனுக்கு அந்த வியாதி என்பது வருகிறது. சரி, உடலுக்குள்ள என்ன மாற்றங்கள் இருக்கு அப்படின்னு பார்த்தா, நம்ம உடம்புக்குள்ள 3 விதமான மும்மலங்கள் சொல்லக்கூடிய 3 விதமான மலங்களின் தன்மைகள் செயல்பட்டு இருக்கு. அது வாதம், பித்தம், கபம். இந்த 3 விதமான மும்மல குற்றங்கள் அப்படின்னு சொல்றோம். இந்த மும்மல குற்றங்கள் ஏற்படுறதுனாலதான் நமக்கு வியாதிகள்ன்றது வருது. இதுக்கும் நமக்கு உடம்புல இருந்து வெளிப்படுற இந்த வியாதிகளுக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு கேட்டா, இதுல மும்மல குற்றங்கள்னு சொல்றதுல இந்த வாதம் அப்படின்றது எதனால வருது அப்படின்னா, அது நம்ம உடம்புக்குள்ள தாது உப்புக்கள் குறைப்படும் பொழுது இந்த வாதம், தாது உப்புக்களின் தன்மை நமக்குள்ள எடுத்து அது செயல்படும் பொழுது சீரான அந்த இயக்கத்துல இல்லைன்னா அப்போ நமக்கு வாதம் அப்படின்ற ஒரு மலக்குற்றமும், பித்தம் அப்படின்றது நமக்குள்ள இருக்கக்கூடிய சுரப்பிகள் வழியா சுரக்கக்கூடிய தன்மை, சுரப்புத்தன்மை மாறுபடும் பொழுது சீரான இதுல இல்லைன்னா அப்ப நமக்கு பித்தம் என்பதும், கபம் என்பது போதுமான அளவு ஆக்சிஜன் உள்ளுக்குள்ள சுவாசிக்கக்கூடிய தன்மை அது ஏற்படாதனால, முழுக்க எடுத்துக்க முடியாதனால ஏற்படக்கூடியது கபம். அதனாலதான் சளி சேருது, அதனாலதான் மூச்சு விட முடியல, எனக்கு ஆஸ்துமா, இந்த மாதிரி இது சம்பந்தப்பட்ட வியாதிகள் தான் வரும் நமக்கு. எப்படி இப்போ சுரப்பிகள்ல சுரக்கலைன்னா சர்க்கரை அப்படின்னு சொல்றோம். இப்போ அழுத்தத்துல இருக்கும் பொழுது பிளட் பிரஷர் இதெல்லாம் சொல்றோம். இதுக்கெல்லாம் இப்ப நம்ம பேர் வச்சிருக்கோம். சர்க்கரை, பிளட் பிரஷர், ஆஸ்துமா, சளி தொல்லை, இந்த மாதிரி நம்ம பேர் வைக்கிறோம். இது காரணமா அடிப்படையா உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த அமிலங்கள், தாது உப்புக்கள், போதுமான அளவு ஆக்சிஜனுடைய தன்மை இதெல்லாம் இல்லாதனாலதான். ஒவ்வொன்றுத்திலையும் என்னென்ன தாது உப்புக்கள்ல சோடியம், பொட்டாசியம் அந்த மாதிரி அந்த தன்மை தாது உப்புக்களோட சேர்ந்திருக்கு. அடுத்து சுரப்பிகள்ல பாத்தீங்கன்னா அதுல இருக்கக்கூடிய அந்த இயங்கக்கூடிய தன்மையில அந்த சுரப்பிகளோட நிலை அதுக்குள்ள பாத்தீங்கன்னா அதுக்கு தனியான தாது உப்புக்கள், அமிலங்கள்லாம் எதை சார்ந்து இருக்கு. இதுதான் உள்ளுக்குள்ள அணுக்கள்ல இருந்து வெளிப்படக்கூடிய ஒவ்வொரு நிலை. அணுக்குள்ளது வெளிப்படக்கூடிய இந்த தாது உப்புக்களின் தன்மையும் சுரப்பிகளின் தன்மையும், அடுத்து பாத்தீங்கன்னா ஆக்சிஜனின் தன்மையும் குறையும் பொழுது உடலுக்கு நோய் என்பது வருது. இன்னமும் இந்த மாதிரி இருக்கக்கூடியதை இன்னும் கொஞ்சம் நுட்பமா பார்த்தோம்னா இதுல தான் சொல்றோம். இப்போ சோடியம், பொட்டாசியம், மக்னீசியம், கந்தகம், இரும்பு இந்த சத்தெல்லாம் கம்மியா இருந்தா இதுக்கு உண்டான வியாதிகள், என்னென்ன வியாதிகள் வருது, என்னென்ன இது எது எது அடிப்படையா சார்ந்து இருக்கு அப்படின்றத பொறுத்து அதுக்கேற்ற அந்த மாற்று இதை கொடுக்கும் பொழுது உடல்ல ஏத்துக்கும் பொழுது அது சமணப்படுத்தப்பட்டு, அது முழுக்க சரிப்படுத்தப்படல, சமணப்படுத்தப்பட்டு ஓரளவுக்கு அந்த வியாதி அவங்களுக்கு இல்லாத மாதிரி, அது ஏற்படாத மாதிரி அது ஏற்படுத்துது. அடுத்து பாத்தீங்கன்னா இந்த வியாதிகள்ன்றது உடம்புக்கு வேற எந்த மாதிரி வரும்னா, நம்ம உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய மரபணுக்கள், நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த மரபணுக்கள் தன்மை வழியாவும் வியாதிகள் வெளிப்படும். இதையும் தாண்டி என்ன இருக்குன்னு கேட்டா, நம்ம உடம்புக்குள்ள அணுக்களா ஒவ்வொரு செல்லுலயும் இருக்கக்கூடிய இந்த புரோட்டான், எலக்ட்ரான், நியூட்ரான், இந்த அணுக்கள்ல ஏற்படக்கூடிய தன்மை இதெல்லாம் இந்த நாளமில்லா சுரப்புகளையும் தாது உப்புகளையும் நமக்குள்ள சரியான முறையில கட்டுப்படுத்தி அந்த அணுக்களுடைய தன்மை இயக்கத்துல சீரா இல்லாததுனாலதான் இவங்களுக்கு இந்த மாதிரி தாது உப்புகளின் தன்மை, சுரப்பிகள்ல ஏற்படக்கூடிய மாற்றங்கள் இதெல்லாம் ஏற்படுறது. அடுத்து இதையும் தாண்டி இந்த மாதிரி உள்ளுக்குள்ள ஏற்படக்கூடிய அந்த இதுல அணுக்களால ஏற்படுத்தக்கூடிய மாற்றங்கள் சீரா இல்லாததுனால நமக்குள்ள இந்த சுரப்பிகளோ இதெல்லாம் வேலை செய்யல, அதனால நமக்கு வியாதி வருதுன்னு சொல்றோம். ஆனா இதெல்லாம் நமக்கு ஒரே சீரா இது உடலுக்கு மனசுக்கு மட்டும் சார்ந்துதா, அதாவது உடலாலையும் எண்ணத்தால மட்டும் ஒரு ஜீவனுக்குள்ள ஏற்படுதா, இல்ல இதை தாண்டி இதுல இருந்து வெளியில வரணும்னா என்ன பண்ணணும்னா, முதல்ல இதுக்கெல்லாம் காரணமா இருக்கக்கூடியது எதுன்னு கேட்டா உங்களுடைய உணர்வுன்னு ஒரு சக்தி இருக்கு. அது மூச்சு அடிப்படையா சார்ந்து இருக்கு. இந்த மூச்சு வழியா நீங்க செயல்படுத்தக்கூடிய உங்களுடைய உணர்வு நிலை, நீங்க உணர்ந்துக்கூடிய தன்மையை பொறுத்து இதெல்லாம் நிச்சயமா மாற்றத்தை ஏற்படுத்த முடியும். உடலும் மனமும் உங்களுக்கு ஒரு கருவிகள் தான். ஆனா நீங்க அதை எதை வச்சு மாத்தணும் அப்படின்னா, வெளியில இருந்து
மருந்துகள் வழியா அதுக்கு சம்பந்தப்பட்ட நமக்கு எது குறைவா இருக்கோ அந்த தாதுப்புகள் குறைவா தான் தாதுப்புகளோடு இணைந்த அந்த மாதிரி ஒரு மாற்று இது அதை கொடுத்து அதை சமணப்படுத்துற நிலையை ஏற்படுத்திக்கணுமா? அப்படி இல்லாம மரபு வழியால நம்மளா கேட்கலனாலும் நமக்கு அந்த வியாதிகள் வருது, நமக்குள்ள செயல்படுறது. இதுக்குள்ள மாற்றம் எங்க ஏற்படுத்தணும்னா அணுக்கல்ல மாற்றத்தை ஏற்படுத்தணுமா? எங்க ஏற்படுத்தணும்னு கேட்டா உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய உணர்வுல தான் மாற்றம் ஏற்படுத்தணும். அப்போ மாறும் பொழுது உங்க உணர்வின் வழியே நீங்க மாற்றங்களை ஏற்படுத்தும் பொழுது இந்த உடல் செயல்படுறதுக்கான நிலையும் ஒன்றும் ஒரு பொருட்டே இல்லை. இதை ஒரு பாடல் வழியா விளக்கியிருக்காங்க. ஒரு நாள் நோன்பிருந்து ஓரிரு துவாரங்களின் வழி கழிவுகள் வெளியேறி மும்மல குற்றம் நீங்கி நாற்படைகளும் தாக்கம் நீங்கி ஐம்புலன்களும் ஒடுங்க ஆறிரு தடந்தோளின் அருளால் ஏழாம் பிரியின் இழையை பிரித்து டாம் பிரியின் உச்சியில் நின்று 9 துவாரங்கள் அடைப்பட்டு ஒரே ஒரு வாசல் வழியாக மேல் சென்று அடையுமோ உமாபதியின் பாதம் எந்தன் ஜீவன். ஒரு நாள் நோன்பிருந்து, இதனாலதான் இந்த உடலை ஆரோக்கியமா வச்சுக்கணும். என்ன பண்ணணும்னா ஒரு நாள் நோன்பிருந்து, ஒரு நாள் நிச்சயமா மாதத்துல ஒரு நாள் சாப்பிடாம இருக்கணும். சாப்பிடாம ஒரு நாள் நோன்பிருந்து ஓரிரு துவாரங்களின் வழி கழிவுகள் வெளியேறி, அப்படின்னா நமக்கு ஒரு நாள் இந்த மாதிரி சாப்பிடாம இருக்கும்பொழுது உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய உடம்புல நம்ம சிறுநீர் துவாரம் மலத்வாரம் சொல்றோம் இல்லையா, இந்த ஓரிரு துவாரங்களின் வழியே மலங்கள் வெளியேறி அங்க நம்ம உடம்புல இருக்கக்கூடிய அழுக்கு கசடுகள் அதெல்லாம் வெளியேறி மும்மல குற்றம் நீங்கி இந்த வாதம் பித்தம் கபம் இந்த மும்மலத்திலால ஏற்படக்கூடிய அந்த சுரப்பிகள்ல இந்த தாது உப்புகள்ல இந்த எல்லாம் ஏற்படக்கூடிய இந்த குற்றங்கள் நீங்கி நாற்படைகள் அப்படின்றது நமக்கு அணுக்களுடைய தன்மையை சொல்றாங்க. புரோட்டான் எலக்ட்ரான் நியூட்ரான்லாம் சொல்றோம் இல்லையா, இந்த மாதிரி அணுக்கள்ல ஏற்படக்கூடிய தன்மை. ஆக முதல்ல 2 பாத்தீங்கன்னா உடலுக்கு உண்டானது. ஒரு நாள் நோன்பிருந்து ஓரிரு துவாரங்களின் வழியே கசடுகள் வெளியேறி மும்மல குற்றம் நீங்கி இதெல்லாம் இந்த 3 உடலுக்கு உண்டானது. அடுத்து பாத்தீங்கன்னா அணுக்கள்ல எப்படி மாற்றம் உருவாகும்னா உங்களுடைய குணங்கள் அடிப்படையா சார்ந்து, குணங்கள் எது வழியா இருக்கும்? எண்ணங்கள் வழியா இருக்கும். எண்ணங்கள் எது வழியா ஈர்க்கப்படுது? உங்க உடம்புக்குள்ள உங்களுடைய செல் ஒண்ணு, உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய ஜீன், இந்த உங்களுடைய பரம்பரையான அந்த வழி வந்த அந்த மாதிரி குணங்கள் அது உள்ளுக்குள்ள ஏற்கனவே உங்க செல்லுக்குள்ள பதிஞ்சிருக்கும் அந்த செல். அடுத்து பாத்தீங்கன்னா அது மட்டும் இல்ல, உங்க உடம்புல இருக்கக்கூடிய அந்த செல்லுல அணுக்கள்ல மாற்றம், உடல் அணுக்கள்ல மாற்றம், அது குணங்கள்னு சொல்றாங்க. குணங்கள் அதனாலதான் குணங்கள் இந்த அடிப்படையை சார்ந்து இருக்கு அப்படின்னு. நாற்படைகளின் தாக்கம் நீங்கி ஐம்புலன்களும் ஒடுங்க அப்படின்னா இதுவரைக்கும் குணங்கள் முதல் 3 உடலுக்கு உண்டானது, அடுத்த 2 உங்களுடைய மனதுக்கு உண்டானது. மனதுன்னு சொல்லக்கூடியது எது? உங்களுடைய எண்ணங்கள். எண்ணங்கள்ன்றது எதுல செயல்படுது? குணங்கள்ல செயல்படுது. குணங்கள் எப்படி எதை பார்த்து செயல்படுது? பார்த்தல், கேட்டல், முகர்தல், ருசித்தல், இந்த மாதிரி புலன்கள், இந்த புலன்கள் வழியே செயல்படுது. இத ஐம்புலன்களின் அந்த கட்டுப்பாட்டுக்கு வரும்பொழுது ஆறிரு தடந்தோழன் அப்படின்னா, ஆறிரு தடந்தோல்னா உடனே முருகர் அப்படின்னு சொல்றோம். முருகர்ன்றது எது? உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய இச்சாசக்தி, கிரியாசக்தி, அணுக்களின் வழியே தூண்டக்கூடிய உங்களுடைய இச்சாசக்தி, கிரியாசக்தி, இந்த 2 சக்திகள் செயல்படக்கூடிய இந்த 2 சக்தி. இந்த 2 சக்தி, இச்சாசக்தின்றதுன்னா நமக்கு ஒண்ணு வேணும்னு நமக்கு தூண்டுறது இச்சாசக்தி. கிரியாசக்தின்றது உடனே அதை நம்ம செயல்படுத்திக்கணும், இன்னெல்லாம் நான் அடையணும் அப்படின்றதுக்குள்ள நீங்க உங்களுடைய அந்த செயலுக்குள்ள போறீங்க. இந்த 2 சக்தியும் நீங்கி அதுக்குள்ள அறிவுன்ற ஒண்ணு, புரிதல்ன்ற ஒண்ணு வெளிப்படுறது தான் முருகர். இந்த ஆறிரு தடந்தோளின் அருளால் இது வரைக்கும் இப்போ உடலுக்கும் மனதுக்கும் பார்த்தோம். அடுத்து பாத்தீங்கன்னா உணர்வுக்கு உண்டான நிலை. இந்த 6வது இது உணர்வுக்கு உண்டான நிலை. உடல், மனம், உணர்வுக்குள்ள இந்த ஆறிரு தடந்தோழன் அருளால் அப்படின்னா உங்களுக்கு அந்த புரிதல் ஏற்பட்டு 7ஆம் பிரியின் இப்ப நாடிகள். உணர்வு எதுல இருக்கு? உடல் நமக்கு இந்த மாதிரி அணுக்களால படைக்கப்பட்டு உள்ளுக்குள்ள ஏற்படக்கூடிய மலங்களால செயல்பட்டு, மும்மலங்களால செயல்பட்டு, அடுத்து பாத்தீங்கன்னா அணுக்களுடைய தன்மையால அது விரிவடைஞ்சு நமக்கு குணங்களாகவும் எண்ணங்களாகவும் மாறி இருக்கிறத நம்ம உள்ளுக்குள்ள கட்டுப்படுத்தும் பொழுது எது சுத்தமாகுதுன்னா உங்களுக்குள்ள நாடிகள்ல
நாடிகள் சுத்தமடைந்து நாடியில ஒளி ஏறும் பொழுது, முருகர்னு நம்ம சொல்லக்கூடியது இதான். புரிதல்னு சொல்றது எதுன்னு கேட்டா, உங்க நாடிகள்ல ஒளித்தன்மை பெருகும் பொழுது அப்ப பாத்தீங்கன்னா 7ஆம் பிரியின் உச்சியில் நின்று, நாடிகள்ல ஒரு முடிச்சு நம்ம போட்டிருக்கோம். ஒவ்வொரு நாடிக்குள்ள இருக்க முடிச்சுதான் நமக்கு இங்க இருக்கக்கூடிய இதெல்லாம் கொடுத்துட்டு இருக்கு. உடல் வியாதிகள்லாம் எங்க உருவாகுதுன்னா, நமக்கு உடம்புக்குள்ள நாடிகள்ல சீரான ஓட்டம் இல்லாமை. சீரான சக்தி ஓட்டம் எதனால இல்ல? நம்ம நம்மளுடைய சிந்தனைகளாலையும் நம்முடைய எண்ணங்களாலையும் இல்ல நம்முடைய மரபு வழி அணுக்களாலையும் நம்ம அந்த நிலையை நமக்குள்ள தன்னால தோற்றுவிக்கப்பட்டு நம்ம செயல்பட்டு இருக்கோம். இந்த நிலையால தான் நமக்கு இந்த மாதிரி நிலை ஏற்படுறது. இப்ப நாடிகள்ல அந்த முடிச்சு பிரிச்சு 7ஆம் பிரியின் இழையை பிரித்து 8ஆம் பிரியின் உச்சியில் நின்று, 7 பிரிக்கும் 7 இடத்துலயும் அந்த இதை பிரிச்சுட்டோம் அப்படின்னா, அடுத்து 8ஆம் பிரியின் உச்சியில் நின்று 8வது பிரியில மேல நிற்கும் பொழுது அப்படின்னு சொல்றது எங்கன்னு கேட்டா, உங்களுடைய புருவ மத்தி புலன் சொல்றோம் இல்லையா, 5 ஒடுங்க புருவ மத்தியில ஒன்று குவிந்து இது வரைக்கும் 7 பிரிஞ்சிருக்கோம் நமக்குள்ள. இது 8ஆம் பிரியின் உச்சியில் நின்று 9 துவாரங்களும் இந்த இடத்துல இந்த மாதிரி 8ஆம் பிரியின் உச்சியில நிற்கும் பொழுது நமக்கு எப்படி இருக்கு, என்ன இருக்குன்னு கேட்டா, 9 துவாரங்கள் உடல்ல இருக்கக்கூடிய இந்த 9 துவாரங்கள், இந்த துவாரங்கள் அடைப்பட்டு ஒரே ஒரு வாசல் தான். இப்ப நமக்கு 9 வாசல் இருக்கு. அது உடம்புக்குள்ள 9 ஓட்டைகள் வழியா நமக்கு போயிட்டு இருக்கு. செயல்படக்கூடிய அந்த காற்று உள்ள போய் நமக்குள்ளுக்குள்ள இந்த மாதிரி உடலை செயல்படுத்தி நாடிகள் வழியே செயல்படக்கூடிய இந்த துவாரங்கள் வழியே காற்று உள்ள சென்று நமக்குள்ளுக்குள்ள இந்த மாதிரி மாற்றங்களை உண்டு பண்ணி நம்மளை செயல்படுத்திட்டு இருக்கு. இதெல்லாம் நின்னு போய், அதாவது இந்த 9 துவாரங்களும் அடைப்பட்டு ஒரே ஒரு வாசல் வழியாக மேல் சென்று, இதுக்கப்புறம் புருவ மத்திக்கு மேல பாத்தீங்கன்னா ஒரே ஒரு வாசல் மட்டும்தான். அந்த வாசல் வழியா மேலே சென்று அடையுமோ உமாபதியின் பாதம் எந்தன் ஜீவன் அப்படி சொல்றாங்க. அதாவது மேல தலைக்கு மேல போய் அந்த உமாபதியோட பாதம், அவரோட பாதத்தை அடையுமோ எந்தன் ஜீவன் அப்படின்னு உணர்த்திருக்காங்க. இந்த மாதிரி நம்ம இங்க பெருசா நினைக்கிற, அதாவது உடல் மனம் உணர்வை தாண்டிய அற்புதமான நிலை, இந்த மாதிரி நிலையெல்லாம் இருக்கும் பொழுது நமக்கு ஆரோக்கியம் வேணும்னா, ஆரோக்கியம் எங்க இதுல உருவாகணும்? உடலுக்கும் மனதுக்கும் ஆரோக்கியம் உருவாகணும்னா என்ன ஏற்படணும்? உணர்வுக்குள்ள ஆனந்தம் இருந்தா உடலுக்கும் மனதுக்கும் தன்னால ஆரோக்கியம்ன்றது பெறப்படும். நீங்க உணர்வுக்குள்ள ஆனந்தத்தை வச்சுக்காம, ஆனந்தத்தை அடையக்கூடிய வழியெல்லாம் நம்ம மேற்கொள்ளாம, நம்ம உடலும் மனமும் சுத்தமாயிடணும் அப்படின்னு சொன்னோம்னா, அதுக்கு மாத்திரையும் மருந்துகளையும் வெளியில இருக்கக்கூடிய அந்த மாதிரி பொருட்களை வாங்கி உள்ள விழுங்கிட்டோம்னா நமக்கு அந்த நிலையை கொடுக்காது. நீங்க உணர்வுக்குள்ள ஆனந்தத்தை வர வச்சுக்கோங்க, உள்ளுக்குள்ள சக்தி நிலையில மாற்றத்தை ஏற்படுத்துங்க, உணர்வுக்குள்ள உங்களை முழுமையான ஒரு நிலை கொண்டு வாங்க. கொண்டு வரும் பொழுது எப்பொழுதும் உடலும் மனதும் ஆரோக்கியமா தான் இருக்கும். சரீரத்தை தாண்டி நம்முடைய எண்ண உணர்வுகளை குணங்களுடைய தன்மைகளை கடந்து அடுத்து மேல் நோக்கி சென்று உணர்வின் வாசல் திறந்து நாடிகள்ல ஒளி ஏற்பட்டு, அடுத்து நாடியில ஏற்பட்ட ஒளியின் பிரகாசத்தினால நமக்குள்ள இருக்கக்கூடிய கர்ம வினையின் முடிச்சுகள் எல்லாம் விடுபட்டு நம்ம மேல தலைக்கு மேல சென்று, அதாவது உங்களுடைய உணர்வு நிலை அதையும் தாண்டி போகும் பொழுது அந்த உமாபதியின் பாதத்தை உணரலாம். அப்போ நான் உமாபதியின் பாதத்தை உணரணும்னா நான் இத்தனையும் செஞ்சாகணுமானா ஒண்ணுமே செய்ய வேண்டாம். எப்பொழுதும் சரணம் இல்லாம இருந்து எப்பொழுதும் இறைவனை சிந்தித்து இறைவனுடைய நாமங்களை சொல்லி உங்களுடைய குருவை வழிபட்டு அந்த நிலையில இருக்கும் பொழுது, இது கிட்டத்தட்ட உணர்வு நிலையில இருக்கும் பொழுது உடல் ஆரோக்கியம்ன்றது பெறப்படும். நம்ம இங்க புத்தியால கணக்கு போடுறோம், நமக்கு உடம்புக்கு இது வந்துடுச்சு, சர்க்கரை வந்துடுச்சு, பிளட் பிரஷர் வந்துடுச்சு, எனக்கு தலை எப்போதுமே சுத்துது, எனக்கு மயக்கமா இருக்கு, என்னுடைய உடல் இந்த மாதிரி ஆயிருக்குன்னா, உடல் ஆறத்துக்கு காரணமா அந்த இடத்துல என்ன இருந்தது? உங்களுடைய மனதோட நிலை, உங்களுடைய எண்ண ஓட்டங்கள், இல்ல மரபு அணுக்களின் தன்மை, குணங்களின் தன்மை, இதெல்லாம் இருந்ததுனாலதான் உடல் இந்த நிலைக்கு ஆயிருக்கு. ஆக இப்ப சித்தர்களுக்கோ மகான்களுக்கோ பாத்தீங்கன்னா உடலுக்கு என்ன வந்தாலும் அவங்க அதை பொருட்டா எடுத்துக்க மாட்டாங்க. ஏன்னா இப்போ அவங்க உணரக்கூடியது இந்த 5 இது சொன்னாங்களே பாடல்கள்ல சொல்லும் பொழுது, இந்த 5 இதையும் தாண்டி 6வதுல இருந்து தான் அவங்களுடைய நிலை. அதாவது அவங்க எல்லாம் செயல்படுறது உணர்வுல இருந்து நாடிகள் வழியே உணரக்கூடிய தன்மை மட்டும் அவங்களுக்கு பெருசா தெரிஞ்சுது.
ஆனா நம்ம உணர்றதுக்கு என்ன தெரியுது, இந்த 5ல முதல்ல இருக்க முதல் 2 3 தான். அதுதான் உடலுடைய தன்மையும் மனதோட தன்மையும் மட்டும்தான் நமக்கு வந்து பெருசா படுறது. அதுக்காக நம்மளுடைய சக்தியை முழுக்க நம்ம இழந்துட்டு இருக்கோம். அப்படி இல்லை, உங்களுக்கு கொடுத்துருக்க சக்தியை நீங்க உபயோகப்படுத்தி மேல மேல கொண்டு வாங்க. உடல் ஆரோக்கியன்றது நீங்க உங்களுக்கு அடைய வேண்டிய ஒண்ணு. எங்க மாற்றங்கள் ஏற்படுத்தினா உங்களுடைய குணங்களிலையும் நீங்க அணுக்கள்ல மாற்றத்தை ஏற்படுத்துறதுக்கும் அந்த அளவுக்கு படைப்பாளியோட திறனை நம்ம அடையிறதுக்கு வந்து நமக்கு இன்னும் போதிய அளவு புரிதல் இல்லை, விழிப்புணர்வு இல்லை அப்படின்னா வேற ஒண்ணுமே பண்ண வேண்டாம். எப்பொழுதும் இறை நாமத்தை சொல்லிட்டு இருங்க, இறைவனை சிந்திச்சுட்டு இருங்க, இறைவன் செயல்படுத்துறான்னு நினைங்க. சொல்றாங்க இறைவன் உங்களுக்கு மேல ஒரு சக்தி இருக்கு செயல்படுத்துன்ற எண்ணத்தை கொண்டு வந்துக்கோங்க அப்படின்னு. நாம என்ன நினைக்கிறோம், இத்தனோண்டு துளியோண்டு ஒரு காலில் ஒரு சுண்டு விரல்ல அடிபட்டுட்டாலே நம்ம என்ன நினைக்கிறோம், அந்த விரல்ல இருக்கக்கூடிய வலி தான் நமக்கு தெரியுது. அந்த நேரத்துல ஒரு 10 தடவை ஜபம் சொல்லுங்கன்னா கூட தெரியாது. அதை விட எனக்கு இது சுண்டு விரல் எனக்கு ரொம்ப அடிபட்டு இருக்கு, இந்த சுண்டு விரல்ல எனக்கு மாற்றம் உடனே நிகழணும், இது இயல்பான ஒரு நிலைக்கு வந்துடணும் அப்படின்னு உடலுக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்து அதிகப்படியான கவனத்தை அது மேல திணிச்சு பண்ணுவோமே தவிர்த்துட்டு, சுண்டு விரல் அடிப்பட்டதுனால ஒன்றும் உடல் முழுக்க பாதிக்கப்படலையே, ஒரு உடலின் ஒரு ஓரத்துல ஒரு சிறு பகுதி தான் அடிபட்டிருக்கு. ஆனா நமக்கு அது வந்து சொல்லாது. உடனே நம்ம என்ன பண்ணுவோம், இப்போதைக்கு எனக்கு 10 தடவை ஞாபகம் சொல்றதை விட எனக்கு அந்த சுண்டு விரல் சரியான போறோம் அப்படின்ற ஒரு எண்ணத்தை கொண்டு வரும். இதுதான் தவறு. இது எங்க இருக்குன்னு கேட்டா உங்களுடைய மலக்குற்றங்கள், மும்மல குற்றங்கள். அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுடைய குணங்கள், உங்களுக்கு அணுக்கள், உங்களுடைய உடம்புக்குள்ள எலக்ட்ரான் புரோட்டான் சொல்றாங்க, அது அணுக்களின் தன்மையை பத்தி முன்னாடி விளக்கியிருக்காங்க. எப்படி வந்து அது அணுக்கள் எப்படி செயல்படுது, ஒன்று நகர்றதுக்கும் ஒன்று ஈர்க்கிறதுக்கும் ஒன்று ரெண்டையும் இணைக்கிறதுக்கும் இந்த மாதிரி செயல்பாடுகள்லாம் சேர்ந்ததான் அணுக்களின் தன்மை. இதுதான் சொல்றோம். இந்த ஈர்க்கிறது நகர்றதுலாம் எதுல இருக்கு, எந்த சக்தி அதை ஈர்க்குது, அந்த அணுக்கள்ல செயல்படுற சக்தி. அணுவுக்குள்ள அணுவா இருக்கிறது அந்த அணுக்குள்ளேயும் இருக்கக்கூடிய சக்தி எது, ஏதோ ஒரு சக்தி. அந்த சக்தியை நம்ம கொண்டு வர முடியுமா, அந்த சக்தியை நீங்க விரிவடையலாம். அது உள்ளுக்குள்ள அணுக்களோட செய்யும் பொழுது இந்த தன்மையும், உங்களுக்கு உணர்வு பூர்வமா செய்யும் பொழுது முழு நிறைவான தன்மையும் உங்களுக்குள்ள கொடுத்துட்டு இருக்கு. எப்படி இறைவன் படைப்புல பிரம்மாண்டமா எல்லாத்துலயும் விரிஞ்சிருந்தாலும் நமக்குள்ள ஒரு புள்ளியா இருக்கிறாருன்னு சொல்ற மாதிரி இந்த சக்தி தான் வந்து உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய இதுல வந்து மாற்றத்தை ஏற்படுத்திட்டு இருக்கு. ஆக நம்ம எதை பெருக்கிக்கணும் அப்படின்னு கேட்டா நமக்குள்ள இருக்கக்கூடிய புரிதலை விழிப்புணர்வை ஏற்படுத்திக்கும் பொழுது இதெல்லாம் என்னன்னு புரியும். இது இல்லாம உடலுக்கு ஆரோக்கியமா எப்படி வச்சுக்கணும், இதுக்கெல்லாம் தனித்தனி இருக்கு. தனித்தனியான அந்த வழிமுறைகள் நம்ம வந்து எப்படி இருக்கணும் அப்படின்றதெல்லாம் அது தனியா இருக்கு. அதாவது இதை பத்தி விளக்கணும்னா விளக்கிண்டே இருக்கலாம், எவ்வளவு வேணா சொல்லலாம். ஆனா நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது உடலும் மனமும் ஆரோக்கியமா இருந்தா, அது உணர்வுல ஆனந்தம் இருக்கும் பொழுது உடலும் மனமும் ஒரு பொருட்டு இல்லை. இதை வந்து அடிப்படையா தெரிஞ்சுட்டா போறோம். அதுக்கப்புறம் இது இல்லை எனக்கு வந்துடுத்து, இதெல்லாம் தெரியாம எனக்குள்ள வந்துடுத்து, நான் என்ன பண்றது, இப்ப நான் இந்த வியாதியில இருக்கிறேன்னா, அப்பயும் வியாதியில இருக்கிற ஒருத்தனுக்கு மருந்து மாத்திரையை கொடுத்து குணப்படுத்துறத விட அவனை உணர்வுக்குள்ள ஒரு சக்தியா மாற்றி அவனுடைய உணர்வு சக்தியை அவனுக்கு உணர செய்து புரிதலை ஏற்படுத்தி விழிப்புணர்வை ஏற்படுத்தினாலே அவனுடைய வியாதின்றது அவனுக்கு கண்ணு முன்னாடி நிற்காது. ஏன்னா போதுமான அளவுக்கு நமக்கு சக்தி குறைபாடு தான். சக்தி குறைபாடால் தான் நமக்கு வந்து இதெல்லாம் தெரிய ஆரம்பிக்குது, நமக்கு வெளிப்பட ஆரம்பிக்குது. நம்ம உடம்புக்குள்ளேயும் மனம் வழியா நமக்கு அதை உணரக்கூடிய தன்மையை நம்ம கொடுத்துட்டு இருக்கு. அதனால நம்ம வந்து இப்போ உடலுக்கு என்னென்ன மாற்றங்கள் தேவையோ, உடல் வந்து எந்த மாதிரி இருக்கணும் அப்படின்றத நமக்கு விளக்கியிருக்காங்க. இன்னமும் நுணுக்கமா இப்ப சொல்றோம் இல்லையா, தாது உப்புக்கள் ஏன் வந்து சீரான இயக்கத்துல இல்ல, சுரப்பிகள்ல ஏன் வந்து சீரான தன்மை இல்ல, அதுக்கெல்லாம் பஞ்சபூதங்கள் வழியாகவும் விளக்கம் சொல்ல முடியும்னு சொல்லியிருக்காங்க. பஞ்சபூதங்கள் நமக்குள்ள செயல்படக்கூடிய நீர், நெருப்பு, காற்று, இந்த 3 நிலைகளும் பஞ்ச வாயுக்கள் நமக்குள்ள செயல்படுது இல்லையா, அந்த வாயுக்கள்ல ஏற்படக்கூடிய மாற்றங்கள் இதை பத்தி நிறைய சொல்லலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை பத்தி நமக்கு அவங்க திருப்பி குறிப்பிடுறது என்னன்னா, நீங்க உடலுக்கு வந்திருக்கிற ஒரு வியாதியை விட உணர்வு நிலையில நீங்க ஏற்படுத்தக்கூடிய ஆனந்தம் மட்டும்தான் முக்கியம். நீங்க எப்பொழுதும் அமைதியா இருந்து உங்களுடைய சிந்தனையில எப்பொழுதும் ஒரு அமைதியான ஒரு தெளிவான ஒரு நிலையை ஏற்படுத்திட்டீங்க அப்படின்னாலே உங்க உணர்வுக்குள்ள ஆனந்தம்ன்றது எப்பொழுதும் இருக்கும். ஆனந்தம்ன்றது உணர்வுக்குள்ள இருக்கும் பொழுது உங்க மனம் வந்து இந்த தெளிவான அமைதியான நிலையில் இருக்கும் பொழுது உங்க உடலுக்குள்ள வியாதிகள்ன்றது வராது. ஏன்னா உங்களுக்குள்ள தன்னால சுரக்க ஆரம்பிச்சிடும். நீங்க இன்னொரு பொருள், அதாவது உணவு வழியாவோ காற்று வழியாவோ நீர் வழியாவோ நீங்க எடுத்துக்கக்கூடியது வழியா மட்டும் இல்லாம
இயற்கையிலேயே படைப்புலேயே உங்களுக்கு அந்த அணுக்களுடைய தன்மை நீங்கள் உங்களுக்குள்ள படைப்பாக இருக்கக்கூடிய அணுக்கள் தான் உங்கள் உடம்புக்குள்ளேயே இருக்கு. படைப்புல இருக்கக்கூடிய அந்த அந்த அணுக்களின் வழியே செயல்படக்கூடிய சக்திகள், அந்த சக்திகள் தான் அந்த தாது உப்புகளும் அந்த சுரப்பிகளும். இதெல்லாம் இந்த நிலையை உங்களுக்குள்ள அணுக்கள்ல மாற்றங்கள் ஏற்படும் போது தன்னால அது உள்ளுக்குள்ள இருந்து மாற்ற அந்த அந்த மும்மலங்கள் சொல்லக்கூடிய வாதம் பித்தம் கபம் இந்த இது சார்ந்த அடிப்படையில் இயக்கக்கூடியதெல்லாம் தன்னால இயங்க ஆரம்பிக்கும். இந்த 3 மலங்களும் உங்களுக்குள்ள எப்போ இல்லையோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்க உடல் சீரான இயக்கத்துல இருக்கும். முதல்ல உடம்பு அப்படின்னு பார்த்து உடம்புக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்காம உணர்வுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. உணர்வை கவனிங்க. உடலும் மனமும் உங்களுக்கு பொருட்டு இல்லை, இதெல்லாம் மாற்றக்கூடியது. அதனால உடல் மனமும் சீரான ஆரோக்கியத்தில் இருக்கணும்னா ஆனந்தம் மட்டுமே உங்களுக்கு தெளிவான ஒரு நிலையை ஏற்படுத்தும். அதுக்கு நீங்க உணர்வு பூர்வமான ஒரு நிலைக்கு இருக்கணும். இதுல நாடிகள்லாம் இருக்கு. நாடிகள் வழியே ஏன் எப்படிலாம் செயல்படுறது அப்படின்றதெல்லாம் கூட நிறைய விளக்கம் தருவோம்னு சொல்லியிருக்காங்க. அதனால கொஞ்சம் கொஞ்சமா நம்ம அதெல்லாம் புரிஞ்சுட்டு இப்போ இந்த நிலையில இருந்து பார்க்கும் பொழுது ஒருத்தங்களுக்கு உடம்புக்கு சுண்டு விரல்ல அடிபட்ட அடியோ இல்ல சக்கரை வியாதியோ அதுவே பெருசா நிக்கிறது எங்கன்னு கேட்டா அவங்களுடைய மனசுலதான். நீ மனசுக்குள்ள மாத்திக்கோ, உடம்புக்குள்ள தன்னால மாறும். உன்னுடைய மனதுக்குள்ள எப்பொழுதும் அமைதியும் தெளிவையும் வச்சுக்கோ. நோய் வரலன்னா கூட வர்றதுக்கு ஆதாரமா நம்ம ஏற்கனவே அங்க என்ன பண்றோம்னு கேட்டா எண்ணங்களால நம்ம அங்க மாற்று கருத்தை ஏற்படுத்தி குணங்கள் வழியா நம்ம செயல்பட்டு இருக்கும் பொழுது நமக்கு நிச்சயமா நமக்கு உள்ளுக்குள்ள செயல்படக்கூடிய சக்திகள் தாது உப்புக்கள் நாளமில்லா சுரப்பிகள் இதெல்லாம் இயக்கம் சீரா இருக்காது. அப்ப தன்னால நீங்க வியாதிக்கு நீங்க தள்ளப்படுவீங்க. இந்த மாற்றங்கள் ஏற்படும். இதே ஆனந்தமா இருக்கிற ஒருத்தங்களுக்கு பாத்தீங்கன்னா உடலும் மனமும் எப்பொழுதும் இறைவனுடைய அனுகிரகத்தால அந்த உணர்வு பூர்வமான நிலையால அந்த ஆனந்தத்தின் உணர்வால அந்த எனர்ஜி அது கூட பாத்தீங்கன்னா ஒரு எனர்ஜி, அந்த எனர்ஜியால நீங்க பார்க்கும் பொழுது பாத்தீங்கன்னா அவங்களுக்கு உள்ளுக்குள்ள சீரான இயக்கம் இருக்கும். அதாவது அந்த ஆரோக்கியமா இருப்பாங்க, மன தெளிவோடு இருப்பாங்க. மன தெளிவோடு இருக்கிறதுனாலே எப்பொழுதும் ஒரு ஆனந்த நிலையில இருப்பாங்க. தன்னால மாறுபடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வியாதிகள் வராம இருக்கிறதுக்கு பண்ணணும். வந்த வியாதிகளை சரிப்படுத்துறதுக்கு அப்படின்றது இன்னும் அதை விளக்கமா இது ஏற்கனவே நம்ம சொல்றோம். அந்தந்த தாது உப்புக்களுடைய தன்மையும் சுரப்பிகள்ல சோடியம், பொட்டாசியம், மக்னீசியம், கந்தகம், இரும்பு இதெல்லாம் அணுக்களுடைய தன்மையால செயல்படக்கூடியது. இதெல்லாம் மாற்றங்கள் ஏற்படுத்தும் பொழுது தன்னால எல்லாம் மாறிடும். ஏதாவது மருந்துகள்னு சொல்லி இதை எடுத்து உள்ள போட்டு வாய் உள்ள போட்டுக்கினே மருந்தையும் மாத்திரையும் நம்ம முழுங்கிட்டோம் அப்படின்னா அது சமணப்படுத்த சீராக்கப்படாது. சீராக்கப்படணும்னா எங்க போகணும் அப்படின்னு கேட்டா உள்ளுக்குள்ள உணர்வு பூர்வமா தான் போகணும். மருந்துகளை மட்டும் எடுத்துட்டோம்னா நமக்கு மருந்து உள்ள போய் சமணப்படுத்திட்டா மட்டும் நமக்கு உடல் ஆரோக்கியமா இருக்காது. அந்த சமணமும் திடீர்னு மாறுபடும். உங்களுக்கு வேற விதமான மாற்றங்களை உண்டு பண்ணோம். உணர்வுல மாற்றம் உண்டு பண்ணாம நீங்க உடல் வழியா மனம் வழியா செயல்பட்டீங்கன்னா என்ன விதத்திலையும் உங்களுடைய உடல் ஆரோக்கியம்ன்றது கெடதான் செய்யும். அதனால உணர்வுக்குள்ள மாற்றத்தை ஏற்படுத்துங்க. எப்பொழுதும் ஆனந்தமா இருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஹரி ஓம். யத்ர யத்ர ரகுநாத கீர்த்தனம் தத்ர தத்ர கிருதமஸ்தகாஞ்சலிம் बाष्पवारि परिपूर्णलोचनं मारुतिं नमत राक्षसान्तकम् आञ्जनेयमतिपाटलाननं काञ्चनाद्रिकमनीयविग्रहं पारिजाततरुमूलवासिनं भावयामि पवमाननन्दनम्.